நிஃப்டி 50யோ இல்லை வந்து ஒரு கோல்டோட ரேட் ட்ராக் பண்ண முடிகிற மாதிரியோ ரியல் எஸ்டேட் வந்து உங்களால் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட் வந்து இட்ஸ் ரொம்ப வாஸ்ட் அண்ட் வேரிட். ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற மெயின் ரோடு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ரேட்டில் இருக்கும், 2 தெரு உள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு வரமா இருக்கும். ஏன்னா மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டி ரீட்டைல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், உள்ளே இருக்கிறது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இன்னைக்குன்னு கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக லெவல்லே வந்து இந்த மாதிரி பெருசா கிடையாது. ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் ஆர் ஃபிளக்சுவேட்டிங். அதே வந்து அது வந்து ஒரு டிஃபெக்டா பார்க்காம என்ன கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லுவேன் நான். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கோல்டு வாங்குறதா இருந்தாலோ ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலோ இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட்ல தான் யாரா இருந்தாலும் வாங்கி ஆகணும். ஆனா ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கரெக்டான ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு நல்லா நெகோஷியேட் பண்ண முடிஞ்சதுன்னா மார்க்கெட் ரேட்டோட 20-30-40% கம்மியாக கூட வாங்கலாம். அந்த பெனிஃபிட் வந்து வேற எந்த அசெட் கிளாஸ்லையும் கிடையாது. நம்ம ஒவ்வொரு அசெட் கிளாஸ்க்கும் ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அது கோல்டா இருந்தாலும் சரி, ஸ்டாக் மார்க்கெட் இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட்டா இருந்தாலும் சரி. ஸோ அந்தந்த அசெட் கிளாஸுக்கு என்ன அட்வான்டேஜோ அந்த அசெட் கிளாஸுக்கு என்ன அணுகுமுறை யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிட்டு போறதுதான் புத்திசாலித்தனம். ஒரு அசெட் கிளாஸ்ல இது இருக்கு அது இல்லை, அது எல்லாமே எல்லா அசெட் கிளாஸுமே ஒரே மாதிரி தான் எல்லாமே ஒன்னாயிடும்ல. இப்போ கோல்டும் சரி ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி எப்பவுமே இன்வெஸ்டாக தான் போகும். ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் போகும்போது கோல்டு கம்மியாக இருக்கும், ரொம்ப அன்சர்டன் டைம்ஸ் போகும்போது ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும், அன்னைக்கு கோல்டு ரைஸ் ஆகும். அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு அசெட் கிளாஸும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த அசெட் கிளாஸ் அந்த அசெட் கிளாஸ் மாதிரி பிஹேவ் பண்றது எதிர்பார்க்கறது வந்து நம்ம சைட்ல இருந்து இருக்கிற ஷார்ட் கமிங் தான் சொல்லுவேன் நான்.